வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தில் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகஞ்சன ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாய். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, கால புருஷப்படி கிரகங்களும் லக்கண புருஷப்படி கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றியை எப்படி நிர்ணயிக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகம் என்றாலே காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை கிரகங்கள் ராசி கட்டங்கள் இருக்கு. அதில் ஒருவர் பிறக்கும் பொழுது 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியில் லக்கணம் விடும். அந்த லக்கணத்தை முதல் ராசியாக விளங்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ வீடு, அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ வீடு என்ன லக்கணம், எந்த மாதிரி தலைமை பண்பு, எந்த மாதிரி குணாதிசயங்களை பெற்றிருக்கிறதோ அதுதான் ஜாதகர் பிறக்கும் பொழுது லக்கணம் எங்கே விடுதோ 12 ராசியில் ஏதோ ஒரு லக்கணத்தில் விடும். அந்த லக்கணத்தை பாவிச்சு அது மூலியமாக பலன்கள் எடுத்து ஜோதிடர்கள் கூறுவார்கள். இதுதான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி இருக்கிற லக்கணமும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணமும் அதிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 இந்த மாதிரி வரிசையில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி கன்னி ராசியில் லக்கணம் விழுந்திருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுடைய ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி அது 6வது வீடு. அப்போ 6வது வீட்டில் லக்கணம் விழுந்திருக்கு. அந்த கன்னி வீட்டை லக்கணமாக பாவிச்சுக்கணும். அந்த லக்கணமாக பாவித்து அதிலிருந்து 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது வீட்டில் தானே கன்னி வீட்டில் லக்கணம் விழுந்திருக்கு, அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காரு உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்துங்க. கன்னி ராசி கன்னி லக்கணம் யாராருக்கெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்து, ஏன்னா லக்கணம் காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது வீட்டில் விழுந்திருக்கிறதுனால உங்களுடைய லக்கணத்தின் கன்னி வீட்டிலிருந்து எண்ணி வந்தால் 6வது வீடு கும்ப வீடு வரும். அந்த அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திலிருந்து 6வது வீடாக விளங்கக்கூடிய கன்னி வீடு உங்களுடைய லக்கண வீடு, அந்த வீட்டினுடைய அதிபதி புத பகவானும், இவங்க 2 பேரும் எங்கே சேர்ந்து இருக்கிறாங்க, எந்த பார்வையில் இருக்கிறாங்க, எந்த திரிகோண ட்ரையாங்கலில் அமர்ந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக, அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி கன்னி வீட்டில் லக்கணமோ ராசியோ விழுந்தா அவங்க ருண ரோக சத்துரு இந்த 3 தின வரிசையில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து சாதனையாளர்களாக மாறுவார்கள் பொதுவாகவே. அப்போ இப்போ 6ஆம் அதிபதியும் காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் அதிபதியும் உங்களுடைய லக்கணத்திலிருந்து 6ஆம் அதிபதியும் சேர்ந்தோ பார்வையோ தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள். ஏதோ ஒரு தருணத்தில் எதையோ ஒன்றத்தை சந்தித்து அதை சாதனை புரியக்கூடியவர்களாக, போராட்டங்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி அடைபவர்களாக நீங்கள் திகழ்வீங்க. இதுதாங்க காலபுருஷ தத்துவத்தின்படியும் உங்களுடைய லக்கண தத்துவத்தின்படியும் அவர் வெற்றியாளராக திகழ்வீர்களா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்க. உங்களுடைய லக்கணம் காலபுருஷ தத்துவத்தின்படி எப்படி அமைஞ்சிருக்கு, உங்களுடைய லக்கணத்திலிருந்து எந்த லக்கணத்தில் விழுதோ, மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் விழுதுன்னு வச்சுங்களேன், அந்த லக்கணத்திலிருந்து காலபுருஷ தத்துவத்தின்படி எதில் விழுதோ, ஒரு 7ல் விழுதுன்னா உங்களுடைய லக்கணத்திலேருந்து 7ஆம் அதிபதி அவர் எங்கே இருக்கார், செவ்வாய். காலபுருஷ தத்துவத்தின்படி துலாம் வீடு 7ஆம் வீடு, அதிலிருந்து 7ஆம் வீடு யார், மேஷம். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்ற தத்துவத்தை பயன்படுத்தி பாருங்கள். அந்த கிரகங்கள் ஒன்றாக சேரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நிலைகளை அடைவீர்கள். ஏன்னா வெற்றியாளராக திகழணும்னா அது ஒரு ரகசிய இணைவு. இது கிரகங்கள் ஒன்றா சேர்றத யோகம் சொல்லுவோம். யோகம்னா இணைவு, சேர்க்கை.
அந்த சேர்க்கையில் வந்து தான் உங்களுக்கு வந்து பலாபலன்களை மாற்றி அமைத்து வெற்றியாளர்களாக திகழக்கூடிய அமைப்புகளாக அமையும். இதுதான் வந்து பிரபஞ்சமே வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி பலன்கள் எடுப்பது. எல்லா ஜோதிடர்களும் இந்த முறையில் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த எடுக்கக்கூடிய தன்மை கிரக காரத்துவம், ராசி காரத்துவம், அதாவது பாவக காரத்துவம், இந்த மூன்றினுடைய இணைவு தான் பலன்களாக வந்து எடுத்து சொல்லும் பொழுது மிக துல்லியமாக வருது. இந்த அமைப்பில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசி லக்கணம் கிரகங்களுடைய இணைவு இந்த மூன்றையும் எடுத்து சொல்லும்போது அதி அற்புதமான பலன்கள், அதி அற்புதமான கிரக இணைவுகள், அதி அற்புதமான வெற்றியாளர்களாக திகழ்வீர்களான்னு சொல்கிறத மிக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி உங்களுடைய லக்கண கிரகங்களின் தத்துவத்தின்படி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடவை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசி பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.